ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்டி பைக்கை செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் தான் விட போகிறோம். வாங்க போகிறோம். பைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4625 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு 4000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து 4600 பண்ணேன். ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் வந்து அவங்க டைம் வந்து எப்படியும் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்ரு. அவங்க சர்வீஸ் புக் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கிளம்பு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 5000 கிலோமீட்டர் தான் செகண்ட் சர்வீஸ் வரணும். நான் ஃபஸ்ட் சர்வீஸ் ஆல்ரெடி விட்டுட்டேன். எதுவும் நான் நோட் பண்ணல அவங்க. ஃபஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 இருந்துச்சு. என்னடா ஃப்ரீ சர்வீஸ் தானே, என்னடா காஸ்ட்டு சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களோட லேபர் சர்வீஸ் மட்டும்தான் ஃப்ரீ. மற்றபடி நீங்கள் ஆயில்லேருந்து எல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ செகண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம ஒரு கிளம்பிடுவோம். இப்போ நான் பைக் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நம்ம எடுத்தோம். சர்வீஸ் வந்து இப்போ வேறு இடத்துல இருந்துச்சு. இப்போ ஷோரூம் வந்து நம்ம காரைக்காலில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வேறு ஷோரூமுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, நிறைய பேர் எம்டியில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. எப்படின்னா புது மாடலில் நிறைய பேட்ரி இஷ்யூ அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் இப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க, நல்லா தாங்க இருக்குது பைக்கு. அப்புறம் என்னென்னா வச்சிங்கன்னாங்க, பேட்ரிக்கும் இஷ்யூலாம் எனக்கு சுத்தமாக வந்ததில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைக் எடுத்ததுக்கப்புறம் ஹெட்லைட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு பேட்டரி நல்லா சேவ் ஆகுங்க. அது என்ன பண்ணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சுவிட்ச் வைக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வண்டிக்கு முன்னாடி வந்து ஒரு லாஸ்ட் இயரில் ஒரு வண்டி விட்டுருந்தாங்க எம்டியில். அந்த லாஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது ரைட் சைடில் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி கில் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி மவுண்ட்டில் வரும். கில் சுவிட்ச் மவுண்ட் இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து 4-வேக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஹெட்லைட்டாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் சைடில் வந்து 4-வே இருக்கும். அதனால நம்ம இந்த 4-வே நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து நம்ம ஹெட்லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுகள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஷோரூமில் கூட அவைலபிளாக இருக்கும். எனக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க ஆயில் மாற்றுறதுக்கு. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நானும் ஒரு நாள் மாற்றலாம் சர்வீஸ் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். சுத்தமாக முன்னாடி முடியலங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி கன்ஃபார்மாக நம்ம விட்டுடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஃப்ரீ சர்வீஸே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அவர் சஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த பைக் எடுத்தோமே. அதனால் சரி ஓகே நம்ம அவர்கிட்ட கேட்டோம். அவரும் வந்து பண்ணிக்கலாம் ப்ரோ, வாங்க இங்கே வாங்க, நம்ம ஷோரூம் மாற்றிட்டோம் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அவர்கிட்ட தான் போகிறோம் இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கோட வந்து மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ நிறைய பேர் கேட்குறீங்க. பைக்கு எனக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 47 வந்து மீட்டரில் காட்டுதுங்க. 47 மைலேஜ் தர மாதிரி பர் லிட்டருக்கு 47 தருது. நம்மளுக்கு அக்யூரேட்டாக என்னன்னு தெரியல. நான் உங்களுக்காக மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். மைலேஜ் டெஸ்ட்டும் அப்புறம் டாப் அண்ட் எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்க, அதுவும் வேணாலும் போடுறேன். கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போட்டுருவோம், கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். இதுதாங்க இந்த புது ஷோரூமு. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னன்னு கேட்போம். புஷ் புக்கே தர மாட்டீங்க. நீங்கள் தான் தரணும். நீங்கள் எப்படி வரலன்னா தானாக வந்துடுமா எனக்கு. கட் பண்ணிடுறேன். சரிங்க. செகண்ட் ஆகுது. யார் 2 இருக்கே, தேட்டர் இருக்குள்ள இருக்கே, ஓடிட்டா கிலோமீட்டரு லாங் போகிறேன். 4600. ஆமாம், அவனேன்னு போயிருக்கானோ, அவங்களுக்கு போய் கோயிலுக்கு போகிறதெல்லாம்
முன்னாடி வந்துச்சா புக்கு? இப்போதான் ஒரு வாரம். அதான் உன்ட்ட சொன்னேன் வந்துருக்கோங்க. ஏதாவது ஃபோன் அடிச்சுன்னா நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். எதுவும் இஷ்யூ ஆகல, எங்கேயும் போகல, இனிமேல் தான் போகணும். இல்லை அங்கே இருக்கு. போடா எடுத்துக்கடா. வண்டி சாவி சாவியால் இல்லையா? வண்டியிலே தான் இருக்கும். பாருங்க மக்களே, பைக் எடுத்து 3-4 மாதம் ஆகும் போது இப்போ தான் புக்கே தராங்க எனக்கு. யோகேஷ் நீங்கள் எடுத்து கொடுக்கலையா? இல்லை நீ எடுத்து கோத்து விட. பாரிங்கிறவன் கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்க. புரியல. எங்கே போகிறாங்க? இங்கே தான் அவர்கிட்ட போட்டோம். சரி சார் விட்டிங்களாண்ணா? சரி சார் எங்கள் வெளில விட்டீங்களா? இல்லை சார் சொல்லுங்க. எங்கள் சீனிவாசன் பில் இருக்கு ப்ரோ. பில்லோட கொடுத்தாங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் 1300 வரணும். 1300 வரும். சரி பில் வந்து இருக்காங்க. சரி அவ்வளோதாங்க. ஆயில கழட்டி விட்டாச்சு. என்ன ஆயில் ஊற்றுவீங்க? எம்ஆலுக்கு தானா? இப்போ நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் மாற்ற போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பைக்கை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சார்ஜஸ் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு நம்ம பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சர்வீஸ் பில்லு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, அது கூட பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு போட்டு 936 வந்துருக்கு. நாங்கள் வாங்க நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம்.